பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகம் பாடுகிறார். இந்த திருச்சதகம் பக்தி, வைராக்கியம், விசித்திரம் அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க. பக்தி அப்படின்னா எல்லாம் சிவனே அப்படின்னு பக்தியாக இருக்கிறது. வைராக்கியம் அப்படிங்கிறது இந்த ஐம்புலன்களால் நம்ம மனசு அப்படியே தடுமாறுது இல்லையா, அப்படியெல்லாம் தடுமாறாமல் இறைவன் ஒருவனையே சிந்தையில் கொள்வது வைராக்கியமாக இருக்கிறது. விசித்திரம் அப்படிங்கிறது அனைத்து சிந்தனைகளும் வெற்றிகளும் புகழும் குருவை சார்ந்தவை அப்படின்னு குருவை சரணாகதி அடையிறது. இந்த மாணிக்கவாசக பெருந்தகைக்கு குரு யார் அப்படின்னா சிவபெருமானே தானே குருவாக வந்தார். அதனால் எல்லாவற்றையும் குருவின் சரணங்களில் சமர்ப்பிப்பது. இதை தான் பக்தி, வைராக்கியம், விசித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருச்சதகத்தில் ரொம்ப உணர்ச்சியும் பக்தி உணர்ச்சி ரொம்ப மேலிட்டு இருக்கிறது. மன உருக்கமும் பக்தியும் ரொம்ப மிகுந்து இருக்கிறது. காரைக்கால் அம்மையார் கூட தம்முடைய பாடல்களில் இந்த கட்டளை கலித்துறை அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே கூட மாணிக்கவாசகர் கட்டளை கலித்துறை அப்படிங்கிறத தான் எடுத்துக்கிட்டு அதில் தான் இவர் பாடுகிறார். இது 100 பாடல்கள் இருக்குது. இதை அந்தாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தாதின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாடலுடைய கடைசி வார்த்தை, இறுதி வார்த்தை முடியுது இல்லையா, அது அடுத்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தையிலேயே ஆரம்பிக்குது. அந்த 2வது பேராகிராஃபில் ஸ்டான்ஸாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டான்ஸாவில் இருக்கிற கடைசி வேர்டு, அதுதான் அந்தாதி. இந்த கடைசி வார்த்தை அங்கே முதல் வார்த்தையாக தொடங்குகிறது. இப்படியாக 100 பாடல்களுடன் கொண்டது தான் இந்த திருச்சதகம். இதை மெய் உணர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பாடுறார் அப்படின்னா, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரை ஆழ்கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் அப்படின்னு பாடுறார். அரும்பி அப்படின்னா புலகாங்கிதம் கொண்டு உன்னை நான் உணரும்போது என்ன ஆகுது, மெய் அரும்பல் அப்படின்னா உடல்லாம் அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுது. விதிர் விதிர்த்தல், விதிவிதித்து போகுது அப்படின்னா நடுநடுங்கி போயிடுச்சு. விரை ஆர் கழல் அப்படின்னா உன்னுடைய திருவடி எப்படி இருந்ததுன்னா மனம் நிறைந்த திருவடியாக இருந்தது. கழல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வீரச்சதங்கை அணிந்திருக்கும் திருவடி அப்படின்னு சொல்கிறாங்க. வெதும்புதல் அப்படின்னா இளம் சூடு ஆகுதல், அப்படியே உள்ளம்லாம் சுடுது, ஒரு விதிவிதித்து போகுது இல்லையா, அந்த மைண்ட் ஸ்டேட்டு ஒரு ஹீட்டை கொடுக்குது, இளம் சூடு ஆயிடுது அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஆயிடுத்து எனக்கு அப்படிங்கிறார். நறுமணம் நிறைந்த உனது திருவடியை நாடுகிற எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, உடல்லாம் அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுத்து, நான் அப்படியே சிலிர்த்து போயிட்டேன், பரவசத்தில் பேரானந்தத்தில் மூழ்கினதுனால உடம்பெல்லாம் அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுத்து. எனக்கு உணர்ச்சிகள் மேலிட்டது, வேகமாக உணர்ச்சிகள் அதிகமானதுனால உடம்பெல்லாம் அப்படியே நடுநடுங்கி போயிடுத்து. என்னுடைய கைகள் 2ஐயும் நான் என்ன பண்ணேன், தலை மேலே வைத்து உன்னை வணங்குகிறேன். சிரம் குவிதல் அப்படிங்கிறாங்க. இதை நம்முடைய 2 கைகளை குவித்து வேண்டினோம்னா அது கரம் குவிதல். தலைக்கு மேலே நம்ம 2 கைகளையும் குவித்தால் சிரமே குவிதல் அப்படிங்கிறாங்க. அதனால என்னோடய பக்தியின் மேலீட்டால் என் 2 கரங்களும் தலை மேலே வைத்து உன்னை வணங்கின. கண்கள் அப்படியே நீர் சொரிந்தது, அப்படியே கண்ணீர் தானாக கொட்டுது. உன்னுடைய அருகாமையில், உன்னுடைய தொடுதலில், உன் தீண்டுதலில் எனக்கு என்ன ஆச்சு, அப்படியே மனசெல்லாம் உள்ளமெல்லாம் இளம் சூடு பரவுச்சு. அந்த உள்ளத்தை உனக்கே கோவிலாக்கியதால், ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா என் உள்ளத்தையே நான் கோவிலாக்கிட்டேன். அங்கே யார் உட்கார்ந்தா, நீ உட்கார்ந்துட்ட. அதனால் என்னால் அதை உணர முடிஞ்சது. உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கண்களில் நீர் தானாக கொட்டுச்சு, என் உடம்பெல்லாம் அப்படியே நடுநடுங்கி போச்சு அப்படின்னு சொல்கிறார். பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி
செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே அப்படிங்கிறார். பொய்தான் தவிர்ந்து அப்படின்னா இவ்வளவு காலமாக நான் உன்னை உணரலையே. அமைச்சராக இருந்து இந்த உலக விஷயங்களில் தானே நான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்பொழுது தவிர்ந்து அதெல்லாம் நீக்கியாச்சு. உலக விவகாரங்கள்லாம் எனக்கு இன்னுமே வேணாம். அது தானாகவே பறந்து ஓடுகின்றன. அதனால் என்னாச்சு, நாவால் உன்னை போற்றுகிறேன். நான் மனசார நான் பாடுறேன், உன்னை பாடுகிறேன், உன் புகழை பாடுகிறேன், உன்னை போற்றி பாடுகிறேன். உனது திருவருள் எனக்கு மேலும் மேலும் வெற்றியை உண்டாக்கட்டும், நீயும் வெற்றி அடைவாய் என்று வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறார். இவர் மகிழ்ச்சி பெருக்கில் சிவபெருமானையே வாழ்த்துறார். ஈசா, உன்னை நாடி இருப்பதே சன்மார்க்கம். எனக்கு நல்லா தெரிஞ்செடுத்து நல்ல வீடு பேறு அடைவதற்கான ஒரே வழி என்னது? நாங்கள் உன்னை நாடி இருக்க வேண்டும். அந்த சன்மார்க்கத்திலிருந்து நான் ஒரு பொழுதும் பிசகேன். இனி நான் விட்டுட மாட்டேன். கைதான் நெகிழ விடேன் அப்படிங்கிறார். இன்னமும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். இப்போது இது இந்த திருப்பெருந்துறையில் இவரை விட்டுட்டு போயிட்டார் சுவாமி அடியார்களோட. ஆனாலும் இவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விட்டுட மாட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த புற உலகில் தெரியற ஃபிசிக்கலாக உன்னை விட்டுட மாட்டேன் இல்லை, என் சிந்தை முழுதும் நான் உன்னை வச்சுருக்கேன். அந்த உள்ளத்திலிருந்து நான் உன்னை நெகிழ விடேன், உன்னை விடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ என்னை உடையவன். நான் எப்படி விடுவேன்? விடமாட்டேன். ஏன் தெரியுமா? நீ தானே என்னை வச்சிருக்க. நீ எப்படிப்பட்டவன்? இறைவன். இந்த ஜெகமும் இந்த ஜெகத்தில் உள்ள ஜீவன்களும் உன்னை சார்ந்தவை. அதனால் எங்கள் எல்லாரையும் உடையவன் நீயே. அதனால் நான் உன்னை விடமாட்டேன். நீ சர்வஜன். இங்கு உலகத்தில் முழுவதும் நிறைந்திருக்கிறாய். நீதான். இந்த உலகமே உன்னுடையது. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? கைதான் நெகிழ விடேன் உடையாய். ஏன் விடமாட்டேன்? நீதானே என்னை உடையவன். இந்த உலகமே உன்னுடையதுங்கும்போது என்னை உடையவனும் நீதான். அதனால் உடையாய், என்னை உடையவனே, உலகை உடையவனே, என்னை கண்டுகொள்ளே. என்னை பார்த்துக்கோயேன். நீ என்னை கண்டுக்கோயேன், என்னை பத்திரமா வச்சுக்கோயேன். உன்னையே நினைக்கிற மாதிரி என்னுடைய சிந்தனையை நீ வைத்துக்கொள்ளேன் அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தையும் அவர்கிட்டயே சரணாகதியாக கொடுத்து விட்டு சரணடைந்து விட்டு அவர் சொல்கிறாரு, என்னோடய மனசெல்லாம் பக்குவமாயிருக்கு. இப்போது பண்பாடோடு தான் நான் இருக்கேன். உன்னையே தான் ஃபாலோ பண்ணணும்னு அறநெறியோடு இருக்கேன். அதனால் நீ என்னை வைத்துக்கொள் அப்படின்னு இவருடைய பக்தி தீவிரமாகிவிட்டது. உள்ளத்தில் உள்ள பொய்யெல்லாம் நீங்கிவிட்டது. சித்த சுத்தி ஏற்படுகிறது அவருக்கு. இவருடைய மனசு என்ன ஆயிடுத்து? பர தரிசனத்துக்கு தயாராகிவிட்டது. மனதெல்லாம் தூய்மையாகிவிட்டது. அப்போ அவருக்கு தோணுது, எனக்கு தகுதி வந்துருச்சுங்கிறார். என்னுடைய மனசுக்கு தகுதி கிடச்சிடுத்து. இறைவனை அடையிறதுனா சாதாரணமாக அடைய முடியுமா? எனக்கு அந்த தகுதி உடையவனாக என்னை நான் ஆக்கி கொண்டேன். ஏன்னா எனக்கு தெரியுது என் மனசில் இப்போ எந்த அழுக்கும் இல்லை. அதனால் இறைவா, நீதான் இந்த உலகை உடையவன். இந்த உயிர்களும் உன்னுடைய உடைமைகளாகின்றன. எப்படி கடலுக்கு அலைகள் சொந்தமோ அதுபோல இந்த ஜெகமும் ஜெகத்தில் உள்ள ஜீவன்களும் பரமாத்மாவான உனக்கே சொந்தம். இதுதான் துவைத்த நிலை அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நீதான் சர்வ வியாபி. ஜீவன்கள் அனைவரும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றனர். அதனால் நீ என்ன பண்ணு? என்னை கண்டு கொள்ளே, என்னை விட்டு விடாதே, நான் உன்னுடையவன், என்னை விட்டுடாத சுவாமி அப்படிங்கிறார். இதுதான் இவை அனைத்தும் எப்படி ஏற்படுறது அப்படின்னா, மெய் உணர்ந்தார் தன்மை. அதனால் இது மெய் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. மெய் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, அனைத்தும் நீதான் அப்படின்னு. அதனால் கைதான் நெகிழ விடேன், நானும் உன்னை விட்டுட மாட்டேன், ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பேன். ஆனால் உன்னுடைய கடமை என்ன? உன்னுடைய பொறுப்பு தான் என்ன? என்னை பாதுகாக்க வேண்டும். ஏன்? நீதானே உடையவன். இந்த உலகத்தை இந்த உலகம் உன்னுடையது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் நீதான் சொந்தக்காரன், நீதான் உடையவன் என்பதனால் உன்னுடைய கடமை என்ன? உன்னுடைய பொறுப்பு தான் என்ன? என்னை கண்டுகொள்ள வேண்டும். ஏன் என்னை கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னா, நான் மெய் உணர்ந்து விட்டேன். இந்த உலகமெல்லாம் ஒரு மாயை, இங்கே இருக்கிறதெல்லாம் என்னுடையது அல்ல, நானே உன்னுடையவன் அப்படின்னு என் உள்ளத்தை நான் சித்த சுத்தி செய்து உன்னையே நிறைத்து வைத்திருக்கிறேன். அது என்னால் உணர முடியுது. ஏன் அப்படின்னா, என் உடம்பு நடுங்குதே, என் கண்கள்லாம் நீரை சொரிகிறதே, என்னுடைய உடம்பெல்லாம் படபடன்னு ஆகுதே,
என் உடம்பெல்லாம் புலகாங்கீதமாகுதே, அது உன்னுடைய ப்ரெசன்ஸால் தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால் நீ இறைவா உன்னை உணர்கிறேன், மெய் உணர்ந்தேன், நீ என்னை ஆட்கொள்வாயாக, என்னை கண்டுகொள்ளே, என்னை காப்பாற்று, என்னை உன்னுடனேயே வைத்துக்கொள் என்று சரணாகதி அடைந்து இறைவனை வேண்டுகிறார். நாமும் சிவனின் திருவடிகளை அடைவோம், அவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.